அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் தூதுவன் என்ன சொன்னான் அப்படிங்கிற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். விதேக நாட்டின் அரசன் வைசாகன். அவன் தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான். விதேக நாட்டின் செல்வ வளம் நாளுக்கு நாள் பெருகி வந்தது. இதை பார்த்த பக்கத்து நாட்டு அரசன் பொறாமை கொண்டான். அவன் தன்னுடைய தூதுவன் ஒருவனை விதேக நாட்டிற்கு அனுப்பி வைத்தான். அரண்மனையை அடைந்த தூதுவன் யாரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை. நேராக அரச சபையை அடைந்தான். அரசன் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தை 3 முறை சுற்றி வந்தான். பிறகு பணிவாக, அரசே, எங்கள் நாட்டு அரசர் தெரிவித்த செய்தியை நான் எனது செயலின் மூலமாக அறிவித்தேன். இதை புரிந்து கொண்டு அதற்குரிய பதிலை நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் 2 நாட்களுக்கு நான் சத்திரத்தில் தங்கியிருப்பேன் என்று சொல்லிவிட்டு தன் குதிரையில் ஏறி சென்று விட்டான். அரச சபையிலிருந்த மற்ற மந்திரிகளும் புலவர்களும் பண்டிதர்களும் தூதுவன் செயலுக்கு விளக்கம் அளிக்க முடியாமல் தலை குனிந்து மௌனமாக நின்றனர். எனவே அரசன் இந்த செய்தியை தனது தூதுவர்களிடம் தெரிவித்து, இதன் பொருளை விளக்குபவர்கள் யாராவது இருந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். தூதுவர்கள் குதிரையில் ஏறிக்கொண்டு நாடு முழுவதும் சுற்றி வந்தனர். ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களை கூட்டி பக்கத்து நாட்டு தூதுவன் சிம்மாசனத்தை 3 முறை சுற்றி வந்ததற்கான காரணத்தை விளக்க முடியுமா என்று கேட்டனர். யாரிடமிருந்தும் சரியான பதில் கிடைக்கவில்லை. 2ஆம் நாள் மாலை நேரத்தில் அவர்கள் ஒரு கிராமத்தில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்த கிழவரிடம் தங்கள் கேள்வியை கேட்டனர். நான் இதற்கு சரியான பதிலை சொல்கிறேன், என்னை அரசரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றார் கிழவர். அவர்கள் கிழவரை அரசனிடம் அழைத்துச் சென்றனர். கிழவர் தன் கையில் சிறிது அரிசியும் மற்றொரு கையில் ஒரு கோழியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். மறுநாள் காலையில் தூதுவன் அரசவைக்கு வந்திருந்தான். கிழவர் தன் கையில் வைத்திருந்த அரிசியை தரையில் இறைத்தவாறு நடந்தார். பிறகு கோழியை கீழே விட்டார். கோழி அவரது கையிலிருந்து விழுகின்ற அரிசியை ஒன்று விடாமல் கொத்தி தின்றபடியே வந்தது. இதை பார்த்த தூதுவன், அரசே, நான் கேட்ட கேள்விக்கு இந்த கிழவரின் மூலம் சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். இந்த பதிலை எங்கள் அரசரிடம் தெரிவிக்கிறேன் என்று பணிவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். அரசனுக்கும் மந்திரிகளுக்கும் எதுவுமே புரியவில்லை. அரசன் கிழவரை அழைத்து, உங்கள் செயலின் காரணத்தை விளக்கமாக சொல்லுங்கள் என்றான். அரசே, பக்கத்து நாட்டு அரசன் அனுப்பிய தூதுவன் உங்கள் சிம்மாசனத்தை 3 முறை சுற்றி வந்தான் அல்லவா? அதற்கு நான் உங்கள் நாட்டை இன்னும் 3 நாட்களுக்குள் முற்றுகையிடப் போகிறேன். போரிடுகிறாயா அல்லது பணிந்து போகிறாயா என்று பொருள். இதை அறிந்த நான் அரிசியை இறைத்து கோழியை தின்னும்படியாக செய்தேன். அதற்கு என்ன பொருள் என்றார் மந்திரி. முற்றுகையிடும் உங்கள் வீரர்களை கோழி அரிசியை கொத்தி தின்னுவதைப் போல யமனுக்கு இரையாக்கி விடுவோம், ஜாக்கிரதை என்று நான் மறுமொழி கொடுத்தேன் என்றார் கிழவர். அவருடைய நுண்ணறிவை கண்ட அரசன் வியந்தான். நாட்டின் பெருமையை வீரத்தை நிலைநாட்டி அவருக்கு ஏராளமான பரிசுகளை அளித்து கௌரவித்தான். இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.